வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். எப்பொழுது விநாயகன் இருக்கிறானோ அங்கே விக்டரி இருக்குதுங்கய்யா. எதுக்கு கவலைப்படுறீங்க? இப்போ ஒரு கதையை சொல்ல போறேன். எப்பொழுதுமே விநாயகனது கதையை கேட்க துவங்கி விட்டாலே அவனுடைய ஸ்டோரியை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இஃப் யூ லிசன் ஹிஸ்டோரி, உங்கள் வாழ்க்கை ஹிஸ்டரியாக மாறிவிடும். நீங்க என்னன்னா எப்போ விநாயகனுடைய கதையை கேட்க துவங்கிக்கிட்டீங்களோ உலகம் உங்கள் வெற்றி கதையை கேட்க துவங்க போகுது அப்படின்னு பொருள். அப்போ காலபுருஷ தத்துவத்துல முதல்ல எடுத்த உடனே அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி என்றால் என்ன? குதிரையை குறிக்கும், ஹார்ஸ் பவரை குறிக்கும். கலியுகத்துல தூம்ரகேது கணபதினு ஒருவர் வரப்போகிறாராம். அவர் எப்படி தெரியுங்களா வருவார்? குதிரையில வருவாராமா. அப்போ வாழ்க்கையில வெற்றி வரும், வேகமாக வரும் என்பதற்காக அந்த வெற்றி மற்றும் விக்டரி இரண்டிற்கும் அதிபதியான விநாயகனை வைத்து இப்பொழுது பேச துவங்க போகிறோம். ஒரு காலகட்டம் மக்கள் கலங்கி நிற்கிறார்கள். ஏற்கனவே யமபயம் என்று சொல்லுவார்கள். அந்த யமராஜனுக்கே ஒரு நாள் பயம் வந்து விட்டதாம். ஐயையோ, எங்கேயான மனசு தடுமாறிடுமோ அப்படின்னு. ஒரு செயலிலே தடுமாற்றம் வந்து விட்டாலே தோல்வி வரும் என்பதும், பிறகு விநாயகனை நினைத்ததும் அந்த தோல்வி வெற்றியாக மாறும் என்பதும் தான் வரலாறு. ஒரு நாள் யமன் தன் அரசவையிலே இருக்கிறான். அங்கே திலோத்தமை என்று சொல்லக்கூடிய நடனப்பேர் அழகு கொண்ட ஒரு மங்கை வருகிறாள். ஒரு மாயா தோற்றம். யமதர்மராஜனின் மனம் மயங்கி விடுகிறது. அவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையின் பெயர் அனலாசுரன். அனல் என்று சொல்லக்கூடியது நம் ஜாதகத்திலும் தகித்து கொண்டுதான் இருக்கிறது. சிலருக்கோ பொருளாதார தட்டுப்பாட்டினால அனல், மற்றவர்களுக்கோ மனைவியின் கோப பார்வை கனலாக இருப்பதினாலே அனல், மாமியார் மருமகள் சண்டை என்பதும் ஒரு அனல் தான். ஏதோ ஒரு வகையிலே அந்த அனல் நம் வாழ்க்கையிலே தகித்து கொண்டே இருக்கிறது. இந்த சரி ஈரம் கூட சரி ஈரம் இல்லாததால் தான் நோய் எல்லாம் வந்துருதுன்றாங்க. உடம்பு ஒரு டெம்பரேச்சர்ல இருந்தா எல்லாம் நலமாகத்தான் இருக்கிறது. அப்பொழுது அனலாசுரன் என்ற ஒரு அசுரன் வந்து விடுகிறான். இந்த அனலாசுரன் வந்ததுமே ஆங்காங்கே சிக்கல்கள் கூடி விடுகிறது. மக்கள்கள் திண்டாடுகிறார்கள். எங்கு பார்த்தாலும் உணவு தட்டுப்பாடு, ஆரோக்கிய குறைபாடு, ஐஸ்வர்யம் இல்ல, எல்லா கஷ்டமும் ஒரே நாள்ல வர துவங்குது. அப்போ ஒரே நாள்ல வர துவங்குது அப்படின்னும் போது மக்கள் கதிகலங்குகிறார்கள். யமதர்மராஜனும் அலறிக்கொண்டு சிவபெருமானிடம் சென்று சரணடைகிறார். எல்லாருக்கும் பிரச்சனை தர யமனுக்கே பிரச்சனை வந்தா அவர் எங்கே செல்லுவார்? யமனுக்கே ஏதோ ஒரு விதிப்பயன், வினைப்பயன் சிவபெருமானிடம் செல்கிறார். உடனே சிவபெருமான் சொல்கிறார், மிஸ்டர் யமன், உமனிடம் உன் மனதை பறிகொடுத்தாயே, அதற்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேண்டும். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொன்னோம் இல்லையா? அதனால்தான் உன் பையன் வந்து உன்னையே பிரச்சனையால கொளுத்துறான் அப்படின்னுட்டார். மீண்டும் அழுகிறார். அழுது கொண்டே யமதர்மராஜன் அன்னை பராசக்தியிடம் செல்கிறார். அம்மா இல்லையா? உடனே சொன்னா, ஆமாப்பா யமதர்மராஜா, தப்பு பண்ணிட்ட, திருந்தணும்னு நினைக்கிற, சிறிது மஞ்சளை வைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை வைத்து வணங்க துவங்கு அப்படின்னார். உடனே யமதர்மராஜனும் விநாயக வழிபாட்டை துவங்குகிறான். உலகம் முழுவதுமே சிக்கல் இருந்தாலும் விநாயகனை மனதார வழிபட துவங்கிவிட்டால் அது யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் வாழ்க்கையிலே ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் என்பது வந்தே தீரும். அதே போலதான் விநாயகருடைய பேர் அருட்கருணை அந்த நிமிடத்துல பொழிய துவங்குதையா. பெரும் மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் வர துவங்குகிறது. எனினும் அந்த அனலாசுரன் விடமாட்டேன்றான். மக்களை துன்புறுத்த துவங்குறான். ஒரு இடத்துல விநாயகர் வழிபாடு செய்யறாங்க, அங்க பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா எங்க விநாயகர் வழிபாடு இல்லை என்று பார்க்கிறான். பூலோகத்திலே மக்கள் தன்னிலை மறந்து தன்னால் தான் அனைத்தும் நடக்கும் என்று நினைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே பூலோகத்துக்கு வருகிறான். வந்ததும் அங்கே எங்கெங்கே விநாயக வழிபாடு இல்லையோ அங்கெல்லாம் மக்களை தொல்லை செய்து கொண்டிருக்கிறான். உடனே சகல தேவர்கள் மூவரும், 33 தேவர்கள்ன்றோம், அனைவரும் செல்கிறார்கள். விநாயகா, வித்தகா, எங்களை காப்பாற்று, கரையேற்று என்று சொன்னவுடன் அந்த விநாயக பரம்பொருள் அனலாசுரன் முன் தோன்றுகின்றான். அனலாசுரா, நீ யமதர்மராஜனின் மைந்தன், சூரியனது பேரன், மக்களை மன்னித்து விடு அப்படின்னா. அனலாசுரன் சொல்கிறான், என் தந்தை யமன் மட்டும் தவறு செய்யவில்லை, பூமியின் மக்களும் தான் இயற்கையை பாழ்படுத்துகிறார்கள், ஆங்காங்கே குப்பையை போடுகிறார்கள். இயற்கைக்கு எதிராக சதி நடக்கும் பொழுதெல்லாம் அனலாசுரனாக வெயிலாக வெளிப்படுவேன்.
உடனே விநாயகர் சொன்னார், கருணை கூர்ந்து திருந்தி விடு, இல்லாவிட்டால் நான் என்னடா செய்வேன்னு கேட்டதும் யாரை பார்த்து, எப்பவும் உருவத்தை பார்த்து கேலி செய்யக்கூடாது. எனினும் அனலாசுரன் அந்த தவறை செய்ததும் விநாயக பரம்பொருள் அந்த அனலாசுரனை தன்னுள் விழுங்கி விடுகிறார். அப்போ நமக்காக ஒரு பெரிய தியாகத்தை செய்தது யார்? அந்த விநாயகர். அதனால தான் ஒரு கேதுவின் அம்சம் என்கிறோம். எனினும் அந்த வெப்பம் அவரை தொல்லை செய்கிறது. உடனே அந்த பாலச்சந்திரன் அவர் தலையிலே அமர்ந்து கொள்கிறான். அதனால தான் அவருக்கு விநாயகருக்கு பாலச்சந்திராய நமக அப்படின்னு ஒரு பேர் உண்டு. எப்பெல்லாம் சந்திராஷ்டமம் ஏற்படுதோ ஓம் பாலச்சந்திராய நமக, ஓம் பாலச்சந்திராய நமக அப்படின்னு விநாயகரை நினைத்து விட்டால் அந்த வினை தீர்ந்து விடும். மீண்டும் வருகிறான். பாலச்சந்திரன் என்ற ஒரு பேர் ஏற்படுகிறது. மீண்டும் வயிற்றில் வெப்பம் சூழ்கிறது. மகாவிஷ்ணு தாமரை மலர்களாலே வயிற்றிலே விநாயகருக்கு வைத்து வழிபடுகிறார். தலையிலே நீரை ஊற்றுகிறார். உடனே விநாயகனுக்கு ஏற்பட்ட பெயர் பத்மபாணி. அந்த பத்மபாணி என்ற பெயரை சொல்ல சொல்ல செல்வம் பெருகும். ஓம் பத்மபாணியே நமக, ஓம் பத்மபாணியே நமக. மிகுந்த வறுமையிலே இருப்பவர்கள் விநாயகரின் வயிற்று பகுதிக்கு தாமரை மலர்களால் அர்ச்சித்து மேலே அவருக்கு குளிர்ந்த நீரால் குளிர்வித்தால் மிக பெரும் செல்வம் ஏற்படும் என்பதும் ஒரு ஐதீகம். அப்போ தலையிலே வெண்ணிற பூக்கள் சந்திரனை குறிக்கக்கூடியது, வயிற்றிலே தாமரை பூக்கள், மிகுதியான ஒரு குளிர்ச்சியான நீரால் அபிஷேகம். எனினும் அவர் வெப்பம் அடங்கவில்லை. அனைவரும் வேண்டி தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அகத்திய முனி, துர்வாச முனி போன்ற அனைத்து முனிவர்களும் வந்து, ஐயா விநாயகனே, வித்தகனே, வரைகள் சரணே, மோஷிக வாகனனே, மோதகஹஸ்தனே, நிசுமுகனே என்றெல்லாம் பலவாறு போற்றுகிறார்கள். பிரம்மன் வருகிறார். பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்ததும் அன்னை சரஸ்வதி சொல்கிறார், விநாயகர் அனைத்துக்கும் ஆதி மூலமானவன். அவன் முதல் யுகத்திலே மகா கணபதியாகவும் அந்த சத்திய யுகத்திலே மகா கணபதியாகவும், இரண்டாம் யுகம் என்று சொல்லக்கூடிய திரேதா யுகத்திலே சிந்தூர கணபதியாகவும், துவாபர யுகத்திலே கௌரி கஜானன கணபதியாகவும், இங்கே கலியுகத்திலே தூம்ரகேது கணபதி என்ற பெயரிலும் அருள் செய்கிறான். யார் ஒருவர் இந்த 4 பெயர்களை கேட்கிறார்களோ அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் செய்த வினைகள் அகலும். விநாயகா, நீயே உன் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு வழிய சொல்லு அப்படின்னா, நீங்களும் இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 4 பேரையும் உங்களுக்கும் வாழ்க்கையிலே அனைத்து இன்னல்களும் அகலும். உடனே அந்த சரஸ்வதியானவள் சொன்னதும் விநாயகர் சொன்னார், எனக்கு தலையிலும் அருகம்புல், இரு கரங்களிலும் அருகம்புல், பாதங்களிலும் அருகம்புல் வைத்து விநாயகா வித்தகனே என்று வழிபடுங்கள், எனது வெப்பம் அகலும் என்றார். உடனேதான் சொல்கிறோம், கைத்தலை நிறைகனி அப்பமுடவில் வரி கப்பிய கரிமுகன் அடிவேணி சுற்றிடும் அடியவர் புத்தியில் உறவன் கற்பகம் என வினை கடிதேகும். அவ்வளவுதாங்க. அருணகிரிநாதர் பாடினா பாடிக்கிட்டே இருக்கலாம். உடனே துர்வாசர் வருகிறார். தலையிலும் கையிலும் காலிலும் அருகம்புல் சாற்றுகிறார். விநாயகரது அந்த வெப்பம் தணிகிறது. வாழ்க்கையில் மகிழ்ச்சி மலர்கிறது. இதுல என்னங்க தெரிஞ்சுக்கணும்? விநாயகனுக்கு நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும், தலையிலே வெள்ளை மலர்களை சூட வேண்டும், வயிற்றிலே தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும், கரத்திலும் தலையிலும் கால்களிலும் அருகம்புல்லை சாற்ற வேண்டும். பெரும் புகழ் வந்துவிடும். இப்பொழுது வரக்கூடிய சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் மட்டும் இல்ல, இன்னும் 1000 கிரகணம் வந்தாலும் விநாயகரை வழிபடுவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான். விநாயகர் இஸ் ஈக்குவல் டு விக்டரி. உங்கள் வாழ்க்கையிலே விக்டரி, சக்சஸ் என்று சொல்லக்கூடியதெல்லாம் வந்துவிட்டது. எனவே தான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான நல்ல நேரம் இதோ இப்பொழுதே பிறந்து விட்டது. சிவ சிவ.